அம்மா மருமகளி, சொல்லுங்க மாமா. நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம்லம்மா, போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு ஒரே கல்யாண ஞாபகமாவே இருக்குமா. எனக்கும் அதேதான் மாமா. ரொம்ப நாள் கழிச்சு சொந்தக்காரங்களாம் பார்த்தோம்ல. அம்மா எனக்கு சொந்தக்காரங்க நினைப்புலாம் இல்லைம்மா. அங்கே சாப்பாட்டு பந்தியில் மஷ்ரூம் வச்சு ஒரு டிஷ் செஞ்சுதாங்க இல்லைம்மா, அது சூப்பராக இருந்துச்சுமா. எனக்கு அது நினைப்பாதாம்மா இருக்கு. ஓ, மஷ்ரூம் பாயாவை சொல்றீங்களா? ஓ, அது மஷ்ரூம் பாயாவாம்மா, சூப்பராக இருந்துச்சுமா. நான் உங்களுக்கு செஞ்சே தரேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே ரொம்பவே சூட்டபிளான இந்த வெஜிடபிள் மஷ்ரூம் பாயாவை செஞ்சு பாருங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இது செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். கூடவே இதோட கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டா வதங்குறதுக்குள்ள மிக்சி ஜார்ல ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய் இது நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வெங்காயம் லைட்டா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே இதோட உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் சேர்த்துக்கோங்க. நான் கேப்சிகம், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பேக்கெட் மஷ்ரூமை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டா மஷ்ரூம்ல இருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணோம். இதுக்கு மிக்சி ஜார்ல ஒரு 1/4 மூடி கிட்ட தேங்காய் சேர்த்துக்கோங்க. 7 முந்திரி கொஞ்சமா கசகசாவை சுடு தண்ணியில ஊற வச்சு அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மிளகும் சேர்த்துட்டு நல்ல பேஸ்டா அரைச்சிட்டு இதை நம்ம வெஜிடபிள்ஸோட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமா தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு குக்கர் போட்டு மூடி ஒரு 2 விசில் கிட்ட வேக வச்சிடுங்க. அவ்வளவுதான், வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பரான வெஜிடபிள் மஷ்ரூம் பாயா ரெடி. கடைசியா கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடுங்க. இந்த பாயா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.